ஹாய் கைஸ், இன்றைக்கி 27th மே. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே ஒரு 10 என்ட்ரி கிட்ட எடுத்திருப்பேன். ஸோ அதில் எனக்கு 7 ப்ராஃபிட் 3 லாஸ். நான் மேக்ஸிமம் பெர் டேக்கு 10 என்ட்ரி தான் எடுப்பேன். ஸோ அதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். ஸோ இது சப்ஸ்கிரைபருக்காக நான் எடுக்கிற ட்ரேடு. சரி, வாங்க ஃபஸ்ட்டு சார்ட்டை அனலைஸ் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு சார்ட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப வாலடைலாக இருக்கிற மார்க்கெட்டை சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஸோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா இருக்கிற சார்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ரொம்ப பாடி பெருசாக இருக்கிற சார்ட்டு, பாடியை விட விக்கு பெருசாக இருக்கிற சார்ட்டு, இதெல்லாம் பெருசாக அவாய்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் எதில் நம்மளோட ட்ரேடு அனலைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எங்கேயும் எனக்கு பெருசாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா இந்த இடத்துல கேப் டவுன் கொடுத்துட்டாங்க. எடுக்கலாம், பையர் என்ட்ரி எடுக்கலாம். இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டில் விக் அதிகமாக இருக்குது. ஸோ அகைன் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பையராகவும் கொஞ்சம் மொமெண்டமாகவே வந்திருக்காங்க. ஸோ இந்தமாதிரி கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற சுச்சுவேஷனில் ட்ரேடு அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இங்கே நான் ஒரு பை என்ட்ரி போட்டேன். இங்கே ஏன் நான் பை என்ட்ரி எடுத்தேன்னா, பார்த்தாவே தெரியும் இங்கே ப்ரீவியஸில் இருக்கிற முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸை இவங்க பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸு இருங்க கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை, இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணோன்னா அங்கே கண்டினியூஷன் கொடுக்கல. ஸோ அகைன் அந்த லெவலுக்கு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு பையராக கண்டினியூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாக்டாக அவங்க அந்த லெவலில் க்ளோஸ் ஆனதுனால நான் எங்கே பையர் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கேண்டலாக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், நீங்கள் ட்ரேடை அனலைஸ் பண்ணி பொறுமையாக இருந்து அனலைஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஷியோர் ஷார்ட்டாக 10 என்ட்ரிக்கு 10 நீங்கள் ஷியோர் ஷார்ட்டாக வின் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா என் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா என்னோடய டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். கோட்டெக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியலனா அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கு நம்ம சேனலில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க.